ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். நினைச்சு பார்த்தா உன் நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு டிடி. அர்ஜுனோட சேர்ந்து வாழணும்னு நீ எப்படியெல்லாம் ஆசைப்பட்ட, ஆனா உன்னோட ஆசை வெறும் ஆசையாவே போயிடுச்சு பாரு. ஒரு பொண்ணா உன்னோட இந்த லவ் ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏண்டா அவளே கடுப்புல இருக்கா, நீ வேற ஏண்டா அவளை ஏத்தி விடுற? படத்துலலாம் பசங்களோட லவ் ஃபெயிலியர் தான் அதிகமா காட்டுறாங்க. நானாவது கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டலாம்னு நினைச்சேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா கொன்னுடுவேன் உன்னை. நான் ஸ்டாக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சார், 2 நாள்ல டெலிவரி இருக்கு. பார்த்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நீயா? இந்த காஃபி. ஐய, என்ன இவன் இப்படி இறங்கிட்டான்? நீ எதுக்கு அர்ஜுன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு காஃபி தானே. பிசினஸ் வேலையா நீயே பிஸியா இருக்க. என்னோட சின்ன ஹெல்ப் இது. இதுல ஆச்சரியமா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதுவும் இல்லாம லைஃப் பார்ட்னருக்கு காஃபி கூட போட்டு தராதவெல்லாம் ஒரு ஆம்பளையா என்ன? இது புடி. ஸ்ட்ராங் காஃபி, ஸ்பெஷலான கப்புல. என்ன டிவி விளம்பரம் போல சொல்றான்? அர்ச்சனா, உன் அண்ணன் டோட்டலா காலி. என்ன அர்ஜுன் இதெல்லாம்? ஏன் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஆரம்பத்துல நான் உனக்கு செஞ்சதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னேன். இப்ப நீயே இப்படி பண்றியா அர்ஜுன்? இல்ல, உனக்கு பிடிக்கும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ண. ஐயோ, அதான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு பிடிக்கும்னு நினைச்சு நீ செய்யறதெல்லாம் எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது. நீ எப்பவும் போலவே இரு, அதான் எனக்கு பிடிக்கும். இனிமே இந்த மாதிரி சில்லியான விஷயம்லாம் பண்ணாத அர்ஜுன். ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்க, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ, சரியா?